Hey everyone, welcome back to my channel mylivingedgefx. நான் உங்க கார்த்திக் ஆறுமுகம் பேசுகிறேன் அண்ட் யூ ஆர் வித் மீ ஆன் மை ஜேர்னி டு லேர்ன் ஃபாரெக்ஸ். அது ஒரு ஸ்கில்லாக நம்ம வந்து அதை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, ஸோ என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன எப்படி ஒரு சார்ட்டில் நம்ம மேப் பண்ணணும் அதை பற்றி நம்ம பார்த்தோம், ரைட்? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபாரெக்ஸில் வந்து ட்ரேட் பண்ணுறோம். பட் என்ன ட்ரேட் பண்ண போகிறோம், வாட் ஆர் த கரன்சிஸ், பிகாஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இஸ் கால் ஃபாரெக்ஸ். ஓகே, ஸோ கரன்சி எப்படி சூஸ் பண்ணணும், ஸோ ஒரு பேர் எப்படி நம்ம செலக்ட் பண்ணணும், நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி பில்ட் பண்ணணும், அதுக்கு நம்ம என்னென்ன இம்பார்ட்டண்ட் மெஷர்ஸ் நம்ம எடுக்கணும், இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ எதுக்கு இது இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, இப்போ ஒரு பிகினராக வந்து ஒருத்தங்க உள்ளே வராங்க அப்படின்னா அவங்க எங்கே வந்து மணி லூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க புவர் ஸ்ட்ராட்டஜி மூலியமாக தான். ஸோ ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணல, இல்லாட்டி நம்ம ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணல அப்படின்னா தட் இஸ் பிக் ரெட் ஃப்ளாக். ஓகே, ஸோ அப்படின்னு இருக்கும்போது வந்து நம்ம ஒரு ஒரு சே ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் போகும்போது நம்மளுக்கு வந்து அது ஈஸியாக நம்ம வந்து அதில் மூவ் ஆன் ஹெட் ஆகலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம நிறைய ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருந்தோம் இல்லையா, யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி, அதுக்கப்புறம் கேட் ஜேபிஒய், இதெல்லாம் பற்றி நம்ம பேசணும். ஓகே, ஸோ இதுக்கான மீனிங் என்ன, வாட் டஸ் இட் மீன், அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அண்ட் எந்த டைமில் நம்ம ட்ரேட் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் கரன்சி பேர் நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது எந்த டைமில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வாட்ச் த வீடியோ டில் தி எண்ட். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள் அண்ட் கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். அண்ட் நீங்கள் இதில் சில விஷயங்கள் வந்து நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். ஓகே, ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் லெட்ஸ் மூவ் அஹெட் இன்டு த வீடியோ. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ இன்டு த ப்ரெசன்டேஷன். ஸோ நம்ம இன்றைக்கி சொன்ன மாதிரி இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபாரெக்ஸ் கரன்சி பேர்ஸ் எக்ஸ்பிளைன்ட். ஓகே, ஸோ நம்ம என்ன பேர்ஸ்னால் என்ன அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது ஒரு கரன்சி பேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கணும்னா ஒரு டக் ஆஃப் வார் கான்செப்ட் மாதிரி தான். ஓகே, இப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கரன்சிஸ் இருக்குது. இப்போ யூரோ யூஎஸ்டி ரெண்டு கரன்சிஸ் இருக்குது அப்படின்னா இந்த யூரோ யூஎஸ்டிக்குள்ளே வர அந்த காம்படிஷன் தான் வந்து இட்ஸ் கால் டக் ஆஃப் வார். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் யூரோ பை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை எதை வச்சு பை பண்ணுவீங்க, டாலர்ஸ் வச்சு தான். ஸோ யூர் செல்லிங் டாலர்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் இங்கே வந்து ஒரு ரெண்டு கரன்சி வந்து இங்கே ப்ளே ஆகும். ஓகே, ஸோ இப்போ சப்போஸ் யூரோ வந்து மேலே போகுது, யூரோ யூஎஸ்டி மேலே போகுது, இப்போது அந்த கரன்சியோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதில் வந்து ஒன்றே இருந்தால் இப்போ யூரோ யூஎஸ்டியில் வந்து யூரோ இஸ் கெய்னிங் மோர் நம்பர்ஸ். ஓகே, ஸோ யூரோ வந்து ஒரு கெய்னிங் மோர் ஒரு சே ப்ராஃபிட். ஸோ அப்படிங்கும்போது யூரோ வந்து மேலே போகும், யூஎஸ்டி டவுன் ஆகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் த இட் கோஸ் அவுட். நீங்கள் வந்து ஒரு டக் ஆஃப் பிகாஸ் ஒரு டக் ஆஃப் வரனா ஒருத்தங்க இழுக்கிறாங்க அப்படின்னா தேர் வின்னிங் அண்ட் திஸ் சைட் தேர் லூசிங், ரைட்? ஸோ அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். Okay, so forex is always about relative strength. Okay, it's not absolute strength. Relative na, இப்போ ஒரு இடத்துல யூரோ வந்து ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னா யூஎஸ்டி வில் பிகம் வீக்கர். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூரோ வந்து நம்ம பை பண்ணலாம். வென் யூரோ இஸ் கெட்டிங் ஸ்ட்ராங்கர் we can go for buy trades, and when USD is getting lower stronger we can go for sell trades. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ மேஜர் பேர்ஸ், மைனர் பேர்ஸ் அண்ட் எக்ஸாட்டிக் பேர்ஸ். இப்போது மேஜர் பேர்ஸ்னு வரும்போது வந்து பெரிய இன்ஸ்டியூஷன் ட்ரேடர்ஸ் வந்து பெரிய பெரிய மூமெண்ட்ஸ் அங்கே கொடுக்கும். பிகாஸ் இது வந்து திஸ் இஸ் ஸ்பெசிஃபிக் டு யூரோப்பியன் ரீஜன், தென் யூஎஸ் ரீஜன், தென் ஆஸ்திரேலியன் ரீஜன். இது எல்லாமே வந்து மேஜர் பேர்ஸ். ஓகே, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்டி கூட தான் வந்து கம்பேர் ஆகும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் கரன்சி நீங்கள் பார்க்குறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி அப்படின்னா அது யூஎஸ்டியோட மேப் ஆயிருக்கு அப்படின்னா திஸ் ஆர் கால் மேஜர் பேர்ஸ். பிகாஸ் குளோபல் லெவலில் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து யூஎஸ்டி மூலியமாக தான் நம்ம வந்து அதை பே பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ யூரோப்பியன் இதை நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா யூஎஸ்டியில், அதனால் இப்போ ஃபாரின் கண்ட்ரியில் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா யூஎஸ்டி. திஸ் இஸ் இரஸ்பெக்டிவ் ஆஃப் த கண்ட்ரி தட் நம்ம டேரெக்டாக டார்கெட் பண்ணுறோம். இப்போ நம்ம டேரெக்டாக வந்து நம்ம யூரோப்பில் போயிட்டு நம்ம வந்து கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ யூரோ யூஎஸ்டிக்கு பதிலாக யூரோ ஐஎன்ஆர். ஓகே, ஸோ அப்படின்னு ஒரு ட்ரேட் மூலியமாக பிஸ்னஸ் ஓரியன்டாக நம்ம பார்க்கும்போது வந்து யூஎஸ்டி மூலியமாக தான் வந்து குளோபல் ட்ரான்சாக்ஷன் நடக்கும். ஓகே,
ஸோ இதில் மைனர் பேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லைக் these are cross pairs which does not include USD. Okay, so like euro EUR JPY GBP JPY இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே USD பேர்ஸ் இருக்காரு. ஸோ அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா திஸ் ஆர் கால் மைனர் பேர்ஸ். இப்போ எக்ஸாட்டிக் பேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து சம் எக்ஸாட்டிக் ஃபார் எக்ஸாம்பிள் இதை அன்ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இது வந்து லைக் சம் ஸ்பெசிஃபிக் கரன்சி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் XAU அதில் எடுத்துட்டிங்க கோல்டு சில்வர் இது எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸாட்டிக்கில் வந்துடும். ஓகே, ஸோ ஒவ்வொரு கேட்டகரி வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ரிஸ்க் லெவல் இருக்கும். பிகாஸ் நீங்கள் இப்போ யூஎஸ்டி ஓட பார்க்குறீங்க மேஜர் பேர்ஸ் நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து குளோபல் கரன்சி ஸ்ட்ராங் எல்லாமே குளோபல் ட்ரான்சாக்ஷன் எல்லாமே யூஎஸ்டியில் நடக்கிறதுனால உங்களுக்கு வந்து அங்கே நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். இப்போ மைனர் பேர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, அண்ட் எக்ஸாட்டிக் பேர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ப்ரெட்ஸ் ஹையராக இருக்கும். ஸ்ப்ரெட்ஸ் இன் த சென்ஸ் லைக் உங்களோட ஒரு சே பை அண்ட் செல்க்கு நடுவில் இருக்கிற அந்த ஒரு ஸ்ப்ரெட் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு ஹையாக இருக்கும். அண்ட் இதை ப்ரெடிக்ட் பண்ண முடியும், எப்போனாலும் மேலே போகலாம், எப்போனா கீழே வரலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் ரிஸ்க், இதெல்லாம் கொஞ்சம் ஒரு சே அட்வான்ஸ் லெவல் ட்ரேடர்ஸ் தான் வந்து எக்ஸாட்டிக் பேர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ பிக் பாய்ஸ் ஆஃப் ஃபாரெக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இப்போ யூரோ யூஎஸ்டி அப்படி அது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்டேபிள் மூவ்மெண்ட் கொடுக்கும், லோ ஸ்ப்ரெட் வால்யூம்ஸ். தட் இஸ் நீங்கள் ஈவன் வித் அரௌண்ட் $2 வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் திஸ் இஸ் பர்ஃபெக்ட் ஃபார் பிகினர்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ட்ரேடிங் ஜேர்னி வந்து யூ கேன் ஸ்டார்ட் வித் யூரோ யூஎஸ்டி. பிகாஸ் யூரோ இஸ் யூரோப்பியன் ரீஜன், யூஎஸ்டி இஸ் லைக் சே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் யூஎஸ் ரீஜன். ஓகே, ஸோ இங்கே தான் வந்து அதிகமான ஒரு பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஜிபிபி யூஎஸ்டி. இப்போ யூரோ இஸ் வாட் இஸ் யூரோப்பியன் ரீஜன் யூரோப் அண்ட் ஜிபிபி இஸ் கிரேட் பிரிட்டன் பவுண்ட். ஓகே, ஸோ ரெண்டுமே வந்து சேம் கான்டினென்டில் தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இது கேபிள். ஸோ இது வந்து ஜிபிபி யூரோ யூஎஸ்டியோட மோர் வாலடைல். ஓகே, அண்ட் ஸ்ட்ராங் ட்ரெண்டிங் பிஹேவியர். ஸோ இதில் வந்து நீங்கள் பெரிய பெரிய மூமெண்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே, த மூமெண்ட் தட் யூ சி ரைட், இப்போ வந்து இப்போ பை போகிற செல் போகிற அப்படின்னா இது வந்து நீங்கள் பெரிய பெரிய மூமெண்ட்ஸ் பார்க்கலாம். யூ கேன் கெட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பட் ஆஸ் ஆஃப் நவ் வென் யூ பிகினர் நீங்கள் இருக்கும்போது வந்து நீங்கள் யூரோ யூஎஸ்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் ஜிபிபி யூஎஸ்டியும் வந்து ஒரு பேர் எடுத்துக்கலாம். இப்போ யூஎஸ்டி ஜேபிஒய் இஸ் டாலர் வெர்சஸ் என். இப்போ என் வந்து நான் திஸ் இஸ் இந்த பர்டிகுலர் கரன்சி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து ஏஷியன் மார்க்கெட்டை தான் வந்து அதை டார்கெட் பண்ணும். பிகாஸ் என் இஸ் ஜாப்பனீஸ், ஜப்பான் இஸ் இன் ஏஷியன்ஸ் ரீஜன். ஸோ அப்படின்னு இருக்கும்போது வந்து ஏஷியன் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் என்னோட கம்ப்ளீட் மூவ்மெண்ட் இருக்கும். அண்ட் இன்னொன்று என்னென்னா யூஎஸோட நியூஸ். ஓகே, இப்போ யூஎஸில் வர நியூஸை பொறுத்தும் இதோட இது. ஸோ இது வந்து ஒரு சேஃப் ஹெவன் பேர்னு சொல்லுவாங்க டியூரிங் த மார்க்கெட் டர்புலன்ஸ். ஓகே, இப்போ மார்க்கெட் டர்புலன்ஸ் அப்படின்னு வரும்போது பெரிய மூவ்மெண்ட்ஸ் நடக்குது, ப்ரைஸ் வந்து திடீர்னு ட்ராப் ஆகுது, திடீர்னு ஸ்பைக் ஆகுது. அப்படின்னு இருக்கும்போது இந்த பர்டிகுலர் கரன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சேஃபாக நீங்கள் வந்து ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பர்டிகுலர் கரன்சியை டார்கெட் பண்ணலாம். USD CHF is dollar versus Swiss franc. ஓகே, இப்போ ஸ்விஸ் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக மூவ் ஆகும். அண்ட் இது வந்து இன்னொரு வெர்ஷன் ஆஃப் வாட் இஸ் சேஃப் ஹெவன் பேர் சொல்லலாம். ஸோ யூஎஸ்டி ஜேபிஒய் அண்ட் யூஎஸ்டி சிஹெச்எஃப் இது ரெண்டுமே வந்து நீங்கள் வாட் இஸ் சேஃபாக ப்ளே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை ப்ளே பண்ணலாம். ஓகே, பிகாஸ் இப்போ யூஎஸ்டி சிஹெச்எஃப் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நம்ம கோல்டோட இது இருக்கு இல்லையா, கோல்டு XAU USD. ஸோ இட் ஃபாலோஸ் த சேம் பேட்டர்ன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து USD CHF எப்படி மூவ் ஆகுறோ அதுக்கு அப்படியே வந்து ஈக்குவலாக தான் வந்து கோல்டு மூவ் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மேஜர் பேர்ஸ் இப்போ கமாடிட்டி லிங்க்ட் கரன்சிஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யூஎஸ்டி கேட். ஓகே, யூஎஸ்டி கேட் ரெண்டுமே வந்து யூஎஸ் ரீஜன் அந்த பர்டிகுலர் கான்டினென்ட்டில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இதோட ஸ்பைக் நீங்கள் பார்ப்பீங்கன்னா மேஜர்லி வென் த ஆயில் ப்ரைஸஸ். ஓகே, ஸோ ஆயில் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இல்லை டிக்ரீஸ் ஆகும்போது பிகாஸ் Canada இஸ் அ மேஜர் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் ஆயில். ஓகே, ஸோ இது ஒன் ஆஃப் த மேஜர். ஸோ அங்கே ஆயிலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இப்போ நீங்கள் சிஏடியில் வந்து ப்ரைஸ் ஹைக் பார்க்கலாம். ஓகே, ஸோ டவுன்ஃபால் பார்க்குறீங்கன்னா சிஏடியில் வந்து நீங்கள் டவுன்ஃபால் பார்க்கலாம். ஓகே, ஸோ கேட் டிப்பிக்கலி ஸ்ட்ரென்தன்ஸ் புஷிங் யூஎஸ்டி கேட் டவுன். ஓகே, யூஎஸ்டி கேட் டவுன் அப்படின்னு வரும்போது வந்து நீங்கள் இப்போ யூஎஸ்டி இந்த பற்றிய ட்ரேட் பார்க்குறீங்க, இப்போ ஆயிலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் கோ ஃபார் செல் ட்ரேட்.
ஓகே. ஸோ நீங்க கமாடிட்டி மார்க்கெட்ல நீங்க ப்ளே பண்றீங்க அப்படின்னா, நீங்க இந்த பர்ட்டிகுலர் கரன்சிய வந்து நீங்க டார்கெட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து AUD, USD லைக் ஆஸி டாலர் ஆர் ஆஸ்திரேலியன் டாலர் வெர்சஸ் டாலர். ஓகே. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது வந்து இப்போ ஆஸ்திரேலியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் மேசிவ் கோல்ட் அண்ட் அயன் ஓர். ஓகே. ஸோ இதுதான் வந்து அதோட ப்ரைஸ் லிங்க் ஆயிருக்கு. ஓகே. ஸோ கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அப்போ ஏயுடி யூஎஸ்டியோட ப்ரைஸும் வந்து அதுக்கேற்ற மாதிரி லிங்க் ஆகும். பிகாஸ் ஆஸ்திரேலியனில் நிறைய கோல்டு மைன்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ அங்கே வந்து நிறைய அயன் ஓர் அண்ட் கோல்டு நிறைய இது பண்ணுங்க. ஸோ இது எப்போ வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா ஏஷியன் அண்ட் லண்டன் செஷனில் வந்து நீங்கள் இதுக்கான அதிகமான ஒரு மூமெண்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு NSD USD, that is கிவி டாலர் நியூசிலாண்ட். ஸோ இங்கே நியூசிலாந்து வந்து இஸ் மேஜர்லி நோன் ஃபார் இட்ஸ் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்போர்ட். ஓகே. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைரி தென் எக்கனாமிக் மார்க்கெட் இதெல்லாமே வந்து பார்த்தீங்க மூமெண்ட் இருக்குது அப்படின்னா ஸோ டைரி ஒரு வாட் யூ சே லைக் கிவி இந்த மாதிரி இதெல்லாமே வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் நடக்குது. கிவி இஸ் அ ஃப்ரூட் ரைட், அதோட எக்ஸ்போர்ட் அதிகமாக எங்கே அது ஆயிருக்கு அப்படின்னா வீட்டு இதெல்லாமே வந்து உங்களுக்கு NSDயில் வந்து நீங்கள் சேஞ்சஸ் பார்க்கலாம். ஓகே. ஸோ NSD USD ஸோ அப்படின்னு இருக்கும்போது வந்து நீங்கள் NSD USD மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இது வந்து ட்ரெண்ட் மூவ்ஸ் இன் சிங்க் வித் AUD அண்ட் USD. பட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸ்லைட். பட் AUD USDயும் NSD USDயும் ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் மூவ்மெண்ட் இருக்கும். ஓகே. இது வந்து எதுக்கு மேஜராக வந்து நம்ம ஒரு பிகினர் லெவலில் நம்ம இதை பார்க்கணும் அப்படின்னா இப்போது லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. ஸோ வென் த மார்க்கெட் மூவ்ஸ் அப் ஓகே. ஸோ அப்படின்னு இருக்கும்போது வந்து உங்கள் ஆர்டர்ஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஃபில் ஆகிறதுக்கான ஹை சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி லோ ஸ்ப்ரெட்ஸ் வால்யூம் அப்படின்னு இருக்கும்போது வந்து உங்களோட மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட் மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட் டு ஸ்டார்ட் அ ட்ரேட் இஸ் வெரி லோ. நீங்கள் $2, $3, $5 டிபெண்டிங் அப்பான் யுவர் எக்ஸ்சேஞ்ச். நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களோ ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுக்கும் அவங்களுக்கு வந்து மினிமம் ஒரு பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இட் இஸ் கால் ஸ்ப்ரெட். ஓகே. ஸோ இது வந்து நீங்கள் அதிகமாக ப்ரெடிக்டும் பண்ணலாம். பிகாஸ் நம்ம நியூஸ் பார்க்குறோம். இப்போ இன்றைக்கி பெட்ரோலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா தேர் ஆர் 2 places. One is USD CAD as well as another region is Dubai or the Saudi regions. ஸோ இங்கேருந்து எல்லாமே ஆயில் எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை வந்து நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். அண்ட் ஒரு க்ளீன் சார்ட் பேட்டர்ன் வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம் ஃபார் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஓகே. ஸோ இது வந்து ரொம்ப மேஜர். ஸோ இந்த பேர்ஸ் ஸோ ஜஸ்ட் இஃப் யூ கேன் ஜஸ்ட் மேக் அ நோட் ஆஃப் தீஸ் பேர்ஸ். திஸ் இஸ் Euro USD, GBP USD, USD JPY, USD CHF, next is US CAD. ஸோ இது வந்து நம்ம எல்லாமே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இங்கே மேஜர் கரன்சிஸில் ஒரு 2 பேர் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா மைனர் பேர்ஸில் ஒரு 2 பேர் எடுத்துக்கலாம். ஓகே. விச் எவர் இஸ் சூட்டபிள் ஃபார் யுவர் வாட் யூ சே சாய்ஸஸ். ஸோ நம்ம எல்லாமே வந்து மேஜர் பேர்ஸ்லேயே வந்து நம்ம பார்க்கறதுக்கு பதிலாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 மேஜர் பேர் 2 மைனர் பேர். ஓகே. ஸோ இப்போ மேஜர் பேர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் நேஷனல் ஹைவே ஸ்மூத் வைட் அண்ட் வெல் மெயின்டைன்ட். ஓகே. ஸோ இந்த 7 பேர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேர்ஸ். இப்போ யூரோ USD, GBP USD, யூரோ JPY, USD CHF, next is USD CAD, USD AUD USD and NSD USD. ஸோ இந்த பர்டிகுலர் கரன்சிஸ்குள்ளே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் எனி 4 கரன்சிஸ். ஓகே. ஸோ இந்த 4 கரன்சிஸ் வந்து உங்களுக்கு அதிகமான ஒரு பெனிஃபிட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே. ஸோ highest liquidity during the trading volume ensures smooth execution. ஓகே. ஸோ இதுதான் வந்து குளோபலாக நிறைய பேர் இந்த பர்டிகுலர் கரன்சிஸை ட்ரேட் பண்ணுறதுனால உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் அண்ட் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஓகே. அண்ட் லோ ஸ்ப்ரெட் வால்யூம்ஸ் ஒரு மினிமல் காஸ்ட் பர் ட்ரேட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சின்ன கேபிட்டல் இருந்தாலே போதும் நீங்கள் இந்த பர்டிகுலர் கரன்சிஸில் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ க்ளீன் ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னா இப்போ ப்ரைஸ் மூவ்மெண்ட். ஓகே. ஸோ அந்த அந்த சீலிங் அண்ட் ஃப்ளோர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஹிட் ஆகும், வாட் ஆர் த பாசிபிலிட்டிஸ், என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது. பிகாஸ் ஒவ்வொரு கரன்சி இஸ் பேக்ட் பை ஒன் பர்டிகுலர் டெக்னிக்கல் ஒரு சென்டிமெண்ட் அனாலிசிஸ். ஓகே. அப்படிங்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம AUD USD பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ். ஸோ ஃபார்மிங் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங். அதே மாதிரி CAD பார்த்தோம் அப்படின்னா ஆயில் அண்ட் அயன் ஓர் அதுவும் தட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மினரல்ஸ்.
ஸோ இது எல்லாமே வந்து இஸ் பேக்ட் பை ஒன் பர்ட்டிகுலர் ஒரு பர்ட்டிகுலர் டெக்னிக் அனாலிசிஸோட தான் வந்து இது ஒர்க் ஆகுது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம் நியூஸ் ஈவெண்ட்ஸ். இப்போ நம்ம பேசின மாதிரி தான் லாஜிக்கல் அண்ட் மெஷரபிள் ரெஸ்பான்சஸ். இப்போ அயன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஒரே நேரத்தில் வந்து பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. ஸோ தீஸ் ஆர் சம் பெனிஃபிட்ஸ். ஓகே. நீங்கள் வந்து எப்படி இந்த பர்டிகுலர் பேர்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ மைனர் பேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லைக் இட்ஸ் ஆல்சோ கால் அஸ் கிராஸ் பேர்ஸ். ஓகே. ஸோ இதில் வந்து யூஎஸ் டாலர்ஸ் இருக்காரு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூரோ ஜிபிபி, யூரோ ஜேபிஒய், ஜிபிபி ஜேபிஒய், ஏயுடி ஜேபிஒய், இயூடி இயூஆர் ஏயுடி. ஸோ இது எல்லாமே தீஸ் பேர்ஸ் ஆர் லைக் ஸ்டேட் ஹைவேஸ். ஃபாஸ்டர் கர்வ்ஸாக இருக்கும், மோர் டர்ன்ஸ் கிடைக்கும். அண்ட் இது வந்து ஒடிசே கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் இந்த பர்டிகுலர் மைனர் பேர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா. ஓகே. ஸோ ரொம்ப வால்டைலாக இருக்கும். அண்ட் இப்போ பிகர் மூவ்ஸ் வந்து நீங்கள் எப்போ பார்க்கலாம் அப்படின்னா ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம். தட் இஸ் ஒரு 5 minutes டைம் ஃப்ரேம், ஒரு லைக் 10 minutes 15 minutes டைம் ஃப்ரேமில் வந்து நீங்கள் ஷார்ட்டர் மூவ்ஸ் ரொம்ப அதிகமாக பார்க்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கீங்க, நீங்கள் வந்து இப்போ உள்ளே போயிட்டு நீங்கள் திருப்பி தட் இஸ் ட்ரேட் எடுத்துகிட்டு திருப்பி ப்ராஃபிட்டை பார்த்து உடனே வெளியே வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கரன்சிஸை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணலாம். ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிபி ஜேபிஒய் இஸ் கால்ட் பீஸ்ட். ஓகே. ஸோ இது வந்து லைக் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குறது அப்படின்னா 100 pips வரைக்கான சான்சஸ் இன் மினிட்ஸில் கொடுக்குறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். இப்போ நியூஸ் ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும் இல்லையா, அப்போ வந்து உங்களுக்கு இதில் நிறைய சேஞ்சஸ் நீங்கள் பார்க்கலாம். ஓகே. ஸோ ஜிபிபி ஜேபிஒய். ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வந்து இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம், பட் நாட் ஆஸ் அ பிகினர். ஓகே. ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராக இருந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் இதுக்குள்ளே ட்ரேட் பண்ண முடியும். பிகாஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிக்கங்குள்ளே வந்து உங்களுக்கு அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஓகே. ஸோ இது வந்து நீங்கள் சின்ன டைம் ஃப்ரேமில் வந்து நீங்கள் இதை ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போ மைனர் பேர்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்குறோம் அப்படி இப்போ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஓகே. இப்போ யூஎஸ் டாலர்ஸ் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, பட் வாட் டஸ் இட் டிஃபைன்? இது என்ன டிஃபர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இது வந்து ரொம்ப வால்டைல் அண்ட் லேக் ஆஃப் லிக்விடிட்டி பஃபர். ஓகே. தட் யூஎஸ்டி ப்ரொவைட்ஸ். இப்போ பிகாஸ் இது வந்து யூஎஸ்டி மூலியமாக பேக்கப் ஆனதுனால யூஎஸ்டியோட ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 cent ஒரு 5 cents 10 cents எடுத்தோடனே ஒரு $2 $3 அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிராடுவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் இஃப் யூ மேக் லாஸ் யூ லூஸ் இன் அ ஸ்மாலர் அமௌண்ட். ஓகே. ஸோ வால்டாலிட்டி வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியான இருக்குது. பட் நீங்கள் வந்து தட் இஸ் இஃப் யூ மேக்கிங் ப்ராஃபிட் யூ கேன் மேக் ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ். ஓகே. ஸோ உங்களோட பட் நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் ரீஜன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏயுடி ஜேபிஒய் நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்கன்னா ஏயுடி அண்ட் ஜேபிஒயோட சாரி ஆஸ்திரேலியா அண்ட் ஜப்பானோட நியூஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அங்கே என்னென்ன எக்கனாமிக் க்ரோத் இருக்குதுன்னு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கான ஒரு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே. ஸோ நியூஸை பற்றி நான் ஒரு தனி வீடியோஸ் போடுறேன். வாட் ஆர் டிஃப்ரெண்ட் நியூஸ் ஈவெண்ட்ஸ் அண்ட் அதில் எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றின ஒரு செப்பரேட் வீடியோ நான் போடுறேன். பிகாஸ் தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்டிகுலர் வாட் இஸ் a வீடியோ ஒரு கண்டென்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ எக்ஸாட்டிக் பேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யூஎஸ்டி டிஆர்ஒய் which is Turkish lira, USD ZAR, South African rand. இப்போ இதெல்லாமே இப்போ தாய் பேட்டு, அதுக்கப்புறம் ஸ்வீடிஷ் க்ரோனா, இப்போ இதெல்லாமே எக்ஸ்ட்ரீம்லி வைட் ஸ்ப்ரெட்ஸாக இருக்கும். ஓகே. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி வைட் ஸ்ப்ரெட் பிகாஸ் இந்த பர்டிகுலர் கரன்சிஸை வந்து நான் எல்லாருமே ட்ரேட் பண்ண மாட்டாங்க, ஒரு சில பேர் மட்டும்தான் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இதுக்கான ஸ்ப்ரெட் வந்து ரொம்ப அதிகம். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இந்த நீங்கள் இப்போ ஃபார் $2 வந்து யூரோ யூஎஸ்டி எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து $25 மேலே டிபெண்டிங் அப்பான் த எக்ஸ்சேஞ்சஸ். ஓகே. ஸோ இது வந்து மினிமம் உங்களோட அமௌண்ட் இருக்கணும் உங்களோட வாலெட்டில் உங்களோட எக்ஸ்சேஞ்சில். ஓகே. ஸோ இப்போ லோ லிக்விடிட்டி அப்படின்னு நம்ம சொல்லும்போது வந்து இப்போ இதில் லிக்விடிட்டியோட வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா இப்போது அந்த இடத்துல வந்து நீங்கள் ஆர்டர் ஒன்று ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆர்டரை வந்து அதை சீக்கிரமாகவே வந்து அதை ஃபில் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. அண்ட் நீங்கள் அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது.
ஓகே. பிகாஸ் இது வந்து ஒரு அன்பிரெடிக்டபிள் கரன்சி. இப்போ சடன் ஸ்லிப்பேஜ் இப்போ ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா திடீர்னு வந்து அது எப்படி வேணாலும் மூவ் ஆகும். ஸோ அதனால் இது வந்து ஹை ரிஸ்க் டெரிட்டரி. ஸோ இந்த கரன்சிஸில் வந்து நிறைய பேர் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அன்டில் அன்லெஸ் யூ ஆர் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர். ஓகே. ஸோ இப்போ செஷனை பற்றி பார்க்கலாம். வாட் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செஷன்ஸ் தட் இன்க்ளூட். ஓகே. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டோக்கியோ செஷன் ஸ்டார்ட் ஆகும். இப்போ டோக்கியோ செஷன் அப்படின்னு வரும்போது வந்து இப்போ நம்ம இதை பற்றி பார்க்கணும் அப்படின்னா லெட்ஸ் கோ டு ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி. ஓகே, தேர்ஸ் அ வெப்சைட். இப்போ ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு லாகின் பண்ணி சைன்இன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு செஷனோட இது இருக்குது கால்குலேட்டர். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து இந்தியன் ஐஎஸ்டி டைம் ஃப்ரேமில் இருக்குது. ஓகே. ஸோ திஸ் இஸ் இன் ஐஎஸ்டி டைம் ஃப்ரேம். இப்போ நம்மளோட லோக்கல் சிஸ்டமோட கரண்ட் டைமிங் வந்து இன் ஐஎஸ்டி, அதனால் இங்கே வந்து லோக்கல் டைமிங். ஸோ லோக்கல் டைமிங் இப்போது மார்னிங் அரௌண்ட் 3:30 ஸ்டார்ட் ஆகும். 3:30 பார்த்தீங்கன்னா சிட்னி செஷன் விச் இஸ் த ஆஸ்திரேலியன் செஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது அப்படியே கிராஜுவலாக மூவ் ஆக ஆக 6 AM வந்து ஏஷியன், தட் இஸ் ஆஸ்திரேலியா அண்ட் த ஏஷியன் செஷன் விச் இஸ் டோக்கியோ செஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நிறைய மூமெண்ட் நீங்கள் பார்க்கலாம் விச் இஸ் த ஏஷியன் கரன்சிஸ். இப்போ ஜேபிஒய் பேக் பண்ண கரன்சிஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ நம்ம அதெல்லாம் பார்த்தோம்ல. இப்போ ஏயுடி அண்ட் ஜேபிஒய் இந்த மாதிரி கரன்சிஸ் எல்லாமே அதோட மூமெண்ட் வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம் இந்த ஏஷியன் செஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 12:30 ஒரு அரௌண்ட் இந்த பர்டிகுலர் டைமில் 12:30 to 1 o'clock இந்த டைமில் வந்து நம்மளுக்கு லண்டன் செஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஓகே. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஸோ இங்கே ஒரு மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகும் லண்டன் செஷன் விச் இஸ் ஜிபிபி அண்ட் யூரோ யூஎஸ்டி. ஸோ அந்த பர்டிகுலர் கரன்சிஸில் வந்து உங்களுக்கு இங்கே மூமெண்ட்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இது வந்து இந்த பர்டிகுலர் ரீஜன் டில் அரவுண்ட் 6 o'clock to 6:30 வரைக்கும் நீங்கள் வந்து ஜிபிபி யூஎஸ்டி ட்ரேட் பண்ணலாம். அது 6:30க்கு மேலே பார்த்தீங்கன்னா நியூயார்க் செஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் வாட் யூ சே ட்ரேடட் டைம் ஜோன். ஓகே. ஸோ இங்கே தான் வந்து இப்போ லண்டன் அண்ட் நியூயார்க் ரெண்டும் சேர்த்து பிரிட்டிஷ் அண்ட் வாட் யூ சே யூஎஸ் இவங்க ரெண்டு பேர் இவங்க எல்லாருமே சேர்ந்து இங்கே ட்ரேட் அதிகமாக நடக்கும். நிறைய இன்ஸ்டியூஷன் ட்ரேடர்ஸும் சரி நிறைய கரன்சிஸ் ட்ரேட் பண்ணுறதுக்கான டைம் வந்து இங்கே தான் அதிகமாக நடக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ரீஜன் வந்து நீங்கள் டார்கெட் பண்ணலாம். டில் அரௌண்ட் 10:30 வரைக்கும் நீங்கள் வந்து இங்கே ட்ரேட் பண்ணலாம். ஓகே. ஸோ நம்ம இங்கே லோக்கல் டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 1:30 ஸ்டார்ட் ஆகும் அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6:30 ஸ்டார்ட் ஆகும். இங்கே வந்து 5:30 நம்மளோட இந்தியன் டைம் ஜோனுக்கு வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகும். இது வந்து 3:30 இந்த மார்னிங். ஸோ நீங்கள் இந்த ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த இதுக்கான நியூஸஸ் ஸோ இந்த செஷன்ஸ் இப்போ கரண்ட்டாக என்ன செஷன் போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ ஓகே. இப்போ நீங்கள் செஷன் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எந்த டைமில் வந்து நீங்கள் அவைலபிளாக இருப்பீங்க ஃபார் டு சிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் சிஸ்டம். ஓகே. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஐ எம் ஒர்க்கிங் இன் மை ஸோ இப்போ நான் ஒர்க் பண்ணுறேன். இப்போ 9 to 6 நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ அந்த பர்டிகுலர் டைம்னா எனக்கு வந்து ஐ கேன் ஸ்டார்ட் வித் இந்த பர்டிகுலர் செஷன் சிட்னி அண்ட் டோக்கியோ இந்த இந்த ரீஜன். அப்போ 6க்கு மேலே நான் வந்து இங்கே யூஎஸ் டைம் ஜோனில் நான் ட்ரேட் பண்ணலாம். ஸோ தட் இஸ் 6:30. ஓகே. 6:30 நான் இப்போ இங்கே வந்து இங்கே ஓவர்லாப்பிங். ஸோ இந்த 2 டைம் ஜோனில் வந்து நான் ட்ரேட் பண்ணலாம். நான் ஃபுல் டே நான் உட்காரணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த டைமில் வந்து நான் ட்ரேட் பண்ணலாம். ஸோ மார்னிங் நான் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கும்போது அண்ட் ஈவினிங் நான் ஆஃபீஸ்லேருந்து ரிட்டர்ன் ஆகும்போது இப்போ ஓகே நான் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு வந்து 6:30க்கு மேலே இருக்குன்னா நீங்கள் வந்து லண்டன், டோக்கியோ அண்ட் சிட்னி இந்த 3 செஷனில் ஏதாவது ஒரு செஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டைமில் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஓகே. ஸோ நான் டிபெண்டிங் அப்பான் யோர் அவைலபிலிட்டி நீங்கள் எத்தனை மணிக்கு வந்து நீங்கள் சிஸ்டம் முன்னாடி உங்களால் உட்கார முடியும் சார்ட் முன்னாடி உட்கார முடியும்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும். ஓகே. இப்போ ஏசியன் செஷனில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பெஸ்ட்டு பேர்ஸ் சூஸ் பண்ணுறது வந்து யூஎஸ்டி ஜேபிஒய், யூரோ ஜேபிஒய். லெட் மீ புட் இன் த ஃபுல் ஸ்க்ரீன். ஓகே. யூரோ ஜேபிஒய், ஏயுடி ஜேபிஒய், ஏயுடி யூஎஸ்டி. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்லோ அண்ட் மீடியம் மூவ்மெண்ட் தான் கொடுக்கும். அண்ட் ஜாப்பனீஸ் எண்ணும் ஆஸ்திரேலியன் மார்க்கெட் அதை தான் டாமினேட் பண்ணும். ஸோ இங்கே இந்த டைமில் வந்து நீங்கள் யூரோ யூஎஸ்டியும் சரி நீங்கள் வந்து ஜிபிபி யூஎஸ்டியும் சரி ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் யூஎஸ்டி பேரும் கேட் பேரும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ட்ரேட் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும். ஓகே. ஸோ ஆர்எல்ஸ் இங்கே பெருசாக ஒரு மூவ்மெண்ட் இருக்காது. ட்ரேட்ஸ் நடக்கும் பட் பெருசாக ஒரு மூவ்மெண்ட் இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா லண்டன் செஷன். இப்போ லண்டன் செஷனை நம்ம இப்போ பார்த்தோம் ரைட். ஸோ லண்டன் செஷன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து
let me just go back here. Okay, லண்டன் செஷனை பார்க்க இந்த பர்டிகுலர் செஷனில் பார்க்கும்போது எனக்கு வந்து யூரோஸ் யூஎஸ்டி ஜிபிபி யூஎஸ்டி இந்த பர்டிகுலர் செஷனில் நான் வந்து ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ பிகாஸ் இங்கே வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அண்ட் த சென்ஸ் லைக் மார்க்கெட் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு பொட்டென்ஷியல் மூவ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து மோஸ்ட் லைக் இம்பார்ட்டன்ட் செஷன் ஃபார் சீரியஸ் ட்ரேடர்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் சீரியஸாக ட்ரேடிங்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் செஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நியூயார்க் செஷன். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூரோ யூஎஸ்டி ஜிபிபி யூஎஸ்டி யூஎஸ்டி கேடு அண்ட் யூஎஸ் இண்டைசஸ் ஆயிலு கமாடிட்டிஸ் இதை வந்து நீங்கள் இங்கே இது பண்ணலாம். ஓகே, ஸோ யூஎஸ் இண்டைசஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான மூவ்மெண்ட் எப்போ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா இப்போ இந்த பர்டிகுலர் செஷன் எப்படி கண்ட்ரோல் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நியூஸ் ரிலேட்டடான. ஓகே, ஸோ நிறைய அப்போ தான் வந்து இப்போ ஃபெட்டில் வந்து பேசுவாங்க. அட் த சேம் டைம் நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு அதிகமான ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் யூஎஸோட எக்கனாமிக் டேட்டா பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பெரிய பெரிய ட்ரேட்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இஃப் யூ மேக்கிங் ப்ராஃபிட் யூ கேன் மேக். ஸோ இந்த 2 செஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ யூஸ்வலி நீங்கள் நிறைய இது பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் அண்ட் யூடியூப் ஷார்ட்ஸ். ஸோ அதில் வந்து அவங்க என்ன மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா ஏஷியன் செஷனில் வந்து எப்பயுமே ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஏஷியன் செஷன் இஸ் டு சி த ப்ரைஸோட டைரக்ஷன். ஓகே, எந்த பக்கம் மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் லண்டன் செஷனில் வந்து தேல் கன்ஃபார்ம் இட் அண்ட் லண்டன் அண்ட் நியூயார்க்கோட கிராஸ் ஓவரில் வந்து தேல் புட் த ட்ரேட் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப அதிகமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான செஷன் லண்டன் அண்ட் நியூயார்க் செஷன். டோக்கியோவில் வந்து உங்களுக்கு வந்து சின்ன சின்ன மூமெண்ட் தான் கிடைக்கும். பட் நீங்கள் பெருசாக பார்க்கணும், தட் இஸ் பெரிய மூமெண்ட்ஸ் பார்க்கணும் அண்ட் யூ வாண்ட் டு கெட் மோர் ஸ்ட்ராங்கர்னா அப்போ நீங்கள் லண்டன் அண்ட் நியூயார்க் செஷன். ஸோ இதோட டைமிங் இப்போ ஒரு கோல்டன் விண்டோன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அப்போது அதுதான் வந்து லண்டன் அண்ட் நியூயார்க் ஓவர்லேப் விச் இஸ் 5:30 PM to 8:30 PM IST. ஸோ இந்த ஒரு 3 hour விண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான மூவ்மெண்ட் வந்து நீங்கள் யூரோ யூஎஸ்டியில் பார்க்கலாம், ஜிபிபி யூஎஸ்டி அண்ட் XAU யூஎஸ்டி. ஸோ XAU இஸ் கோல்டு. ஓகே, ஸோ இங்கே இந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேமில் மட்டும் நீங்கள் அதிகமான ஒரு இது பார்க்கலாம். ஓகே, பட் நான் அந்த டைமில் அவைலபிளாக இல்லை அப்படின்னா தென் யூ கேன் கோ ஃபார் த அதர் கரன்சிஸ். பட் இந்த கரன்சிஸ் அதுக்கப்புறம் மூவ் ஆகாரான்னு கேட்டிங்கன்னா மூவ் ஆகும். பட் இந்த பர்டிகுலர் செஷனில் இன்னும் அதிகமாக மூவ் ஆகும். ஓகே, ஓகே, ஸோ வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட் த கரன்சி பேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்க, சாரி ஒரு கரன்சியோட ஒரு எவ்ரி கண்ட்ரி ஆர் எவ்ரி ஒடிசே ரீஜன் அவங்களுக்குன்னு ஓன் ஈவெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து அவங்க இது ரிலீஸ் பண்ணுவாங்க, ரைட்? வாட் இஸ் த எக்கனாமிக் க்ரோத் என்ன அண்ட் வாட் ஆர் த வாட் இஸ் ப்ராஃபிட்ஸ் என்ன பார்த்துருக்காங்க, நம்ம ஜிடிபி க்ரோத் என்ன, கமாடிட்டி ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் கமாடிட்டிஸ், அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, இந்த பர்டிகுலர் நியூஸஸ் எல்லாமே பேஸ் பண்ணி நான் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ ஃபெட் ரிசர்வ்ஸ் அவங்க எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போது ஃபெட்ரல் ரிசர்வ் வந்து யூஎஸ்டியை டார்கெட் பண்ணோம். இப்போ இசிபி அப்படின்னா யூரோப்பியன், அதுக்கப்புறம் பிஓஇனா உங்களோட பிரிட்டிஷ் ஓட இது பார்த்தீங்க அப்படின்னா ஜிபிபி, பிஓஜே அப்படின்னா ஜப்பானோட நியூஸ். இது எல்லாமே இன்ட்ரெஸ்ட் ரேட், ஒரு பேங்க்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை வந்து அவங்க இங்கே ரிலீஸ் பண்ணுவாங்க. இன்ஃப்ளேஷன், ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஸோ கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு வரும்போது வந்து இப்போ எவ்வளோ பேரால் லைக் பர்ச்சேசஸ் பண்ண முடியுது. ஓகே, ஸோ கன்சியூமர்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க, இது எல்லாமே பேஸ் பண்ணி உங்களுக்கான இது இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. எம்ப்ளாய்மெண்ட், எவ்வளோ பேர் எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட் போயிருக்கு, நிறைய இப்போ வந்து ஜாப் லாஸ் நடக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி க்ரோத் இல்லை அப்படின்னா இதோட எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா கம்மியாகும். எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா கம்மியாகுது அப்படின்னா இந்த த யூஎஸோட ப்ரைஸ் வந்து டவுன் ஃபால் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைம் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் பார்க்கலாம். இப்போ ஜிடிபி இஸ் கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எக்கனாமிக்கோட இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் நியூஸ். ஓகே, ஜிடிபி க்ரோத் ஒரு கண்ட்ரியோட க்ரோத் என்ன லெவலில் இருக்குது, அவங்க க்ரோத் இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ பேர் வந்து கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அது இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அந்த கரன்சியோட வேல்யூ எப்படி இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் அவங்க கரன்சி வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா சேலரி கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அந்த எம்ப்ளாயீஸ்க்கு. ஸோ அது எல்லாமே பேஸ் பண்ணி அந்த டொமெஸ்டிக்
ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் எல்லாம் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இஸ் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி. பாலிடிக்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் கமாடிட்டி ப்ரைஸஸ். இப்போ யூரோ யூஎஸ்டி இது எல்லாமே வந்து கமாடிட்டி எப்படி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஆயிலோட ப்ரைஸ் எப்படி இன்க்ரீஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூஎஸ்டி கேட் வந்து ஃபாலோஸ் ஆயில் இன்வெர்ஸ்லி. தட் இஸ் இப்போ ஆயிலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கேடோட ப்ரைஸ் டவுன் ஆகும், யூஎஸ்டியோட ப்ரைஸ் டவுன் ஆகும். ஓகே, ஸோ இதே மாதிரி வந்து ஏயுடி யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா அட்ராக்ட்ஸ் கோல்டு அண்ட் அயனோர். அயனோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஏயுடி யூஎஸ்டியோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஏயுடி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு என்ஜெட்டி யூஎஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா அப்போ அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸோட இன்க்ரீஸ் ஆகுது, வீட்டு பார்லி இதோட ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அப்போ என்எஸ்டி யூஎஸ்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து பேஸ்ட் அப்பான் த ஃபேக்டர்ஸ். ஓகே, எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ். ஸோ ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொருவோட லிங்க்டாக இது இருக்கும். ஓகே, இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாச்சு அப்படின்னா அப்போது எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா வந்து உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் பேங்க் லோன் வாங்கியிருப்பாங்க, அவங்கள கட்ட முடியாமல் போகும். இப்போ கட்ட முடியல அப்படின்னு வரும்போது வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஜிடிபியோட அஃபெக்ட் ஆகும். ஸோ ஜிடிபி அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா கமோடிட்டியோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இந்த டொமேட்டோஸ் ஆனியன்ஸோட ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆச்சு இல்லையா. ஸோ அதே மாதிரி இங்கே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இது எல்லாமே சேர்த்து ஒரு அஃபெக்ட் கொடுக்குறது அப்படின்னா பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி அடி வாங்கும். ஓகே, ஸோ எவ்ரி திங் இஸ் ரிலேட்டட், ஒவ்வொன்றும் அதுக்குள்ளே ரிலேட்டடாக தான் இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம வில் சி இந்த ஃபியூச்சர் வீடியோஸ். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு ஓகே. ஸோ இந்த கோல்டன் விண்டோ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ அந்த கோல்டன் விண்டோவில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க 5:30 to 8:30 PM ஐஎஸ்சி ட்ரேட் பண்ணுறீங்கன்னா தீஸ் would be the best pairs. ஓகே, யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி, ஜேபிபை யூஎஸ்டி, ஜிபிபி ஜேபிஒய், எக்ஸ்ஏ யூஎஸ்டி கோல்டு. ஸோ இந்த பேர்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, ஒரு 4 பேர்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் நீங்கள் ஒரு 2 செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை 3. திஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் யோர் ஓன் what do you say இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ இப்போ யூரோ யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் வால்யூம் இருக்கும். பிகாஸ் யூரோ அண்ட் யூஎஸ்டி 2 பேரும் சண்டை போடுறாங்க. அப்படின்னு இருக்கும்போது வந்து ஒன்று யூரோப் வின் பண்ணணும், இல்லை யூஎஸ்டி வின் பண்ணணும். ஜிபிபி ஸ்ட்ராங்காக உங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கும். ஜிபிபி ஜேபிஒய் அகெயின் ஸ்ட்ராங் எக்ஸ்ப்ளோசிவ் மொமெண்டம். எக்ஸ்ஏயு கோல்டோட ப்ரைஸ் வந்து இங்கே, பிகாஸ் இது எல்லாமே பேஸ்ட் ஆன் கோல்டு. வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் கோல்டு அந்த கண்ட்ரி கிட்ட இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான். ஸோ அப்படின்னு இருக்கும்போது கோல்டோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் த கோல்டன் விண்டோ. ஸோ 5:30 PM IST to 8:30 PM IST இந்த 3 hour டைம் ஃப்ரேம். ஓகே, ஸோ இப்போ கரன்சி பேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது தான். ஸோ ஐ ஜஸ்ட் ஸ்கிப் திஸ் பர்டிகுலர். இப்போ ஒரு ப்ரொஃபஷ்னல் சீக்ரெட் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து எல்லா பேர்ஸும் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ ஒரு 3 to 4 பேர்ஸ் மட்டும்தான் அவங்க மேக்ஸிமம் எடுப்பாங்க. பிகாஸ் அதை வச்சு தான் அவங்க வந்து மார்க்கெட்டோட ஸ்டடி பண்ண முடியும். ஓகே, பிகாஸ் நம்ம எல்லா பேர்ஸும் ட்ரேட் பண்ணணும்னா நம்மளால் முடியாது. பிகாஸ் ஒவ்வொரு பேருக்கும் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு டைமில் தான் அது மூவ் ஆகும். ஸோ நம்ம எந்த டைம் ஜோன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டைம் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் செலெக்ஷன் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இப்போ சூஸ் பேஸ் ஆன் வால்டிலிட்டி. இப்போ நீங்கள் வால்டாலிட்டி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் யூரோ யூஎஸ்டி செலக்ட் பண்ணலாம். பிகாஸ் ஆவரேஜாக வந்து நீங்கள் 10 to 30 பிப்ஸ் மூவ்மெண்ட் வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ மீடியம் வந்து இப்போ இதை வந்து நீங்கள் ஜிபிபி யூஎஸ்டி அண்ட் யூஎஸ்டி ஜேபிஒய் 30 to 60 பிப்ஸ், ஜிபிபி ஜேபிஒய் ஃபாஸ்டர். ஓகே, இது வந்து வால்டாலிட்டியை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். இப்போ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ உங்கள் ஷெட்யூல் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ மார்னிங் நீங்கள் சொன்ன மாதிரி மார்னிங் வந்து நீங்கள் அவைலபிளாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஏஷியன் டைம் ஜோனில் வந்து நீங்கள் இந்த 2 கரன்சியை ட்ரேட் பண்ணலாம், யூஎஸ்டி ஜேபிஒய் அண்ட் ஏயுடி யூஎஸ்டி. இப்போ ஈவினிங் தான் எனக்கு டைம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது வந்து நீங்கள் இந்த 2 கரன்சி ப்ளஸ் கோல்டு இந்த கரன்சிஸை வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஓகே, யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி அண்ட் எக்ஸ்ஏ யூஎஸ்டி இந்த 3 கரன்சிஸை நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இப்போ லோ ஸ்ப்ரெட் வால்யூம்ஸ். ஓகே, எனக்கு வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, பட் நான் வந்து சின்ன ட்ரேட்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஜிபிபி யூஎஸ்டி வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஓகே, அதோட ஸ்ப்ரெட் வால்யூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 0 to 2 பிப்ஸ். அதுதான் அவங்களோட அந்த பிப்ஸ்ன்னு சொல்லும்போது வந்து கமிஷன். ஓகே, ஸ்ப்ரெட்னு சொல்லும்போது கமிஷன். இப்போ உங்கள் பர்சனாலிட்டியை நீங்கள் இருந்தால் காமாக நீங்கள் ட்ரேட் பண்ணால் யூரோ யூஎஸ்டி, அக்ரெசிவ் ட்ரேடராக இருந்தீங்கன்னா ஜிபிபி யூஎஸ்டி, ஹை ரிஸ்க் ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா ஜேபிபி ஜேபிஒய்.
ஓகே. எனக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, நீங்க இந்த கரன்சி நீங்க எடுக்கலாம். ஓகே. பட் நீங்க ரிஸ்க் அதிகமா எடுக்கிறீங்கன்னா, யூ ஷுட் ஆல்சோ பி ரெடி டு சீ த வாட் இஸ் எ டவுன்ஃபால். நீங்க அதிகமா நான் ப்ராஃபிட் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க வந்து அதிகமா லாஸ் பண்ணுறதுக்கான சான்சஸும் அதிகமா இருக்கு. ஸோ ஒரு காம் அண்ட் ஸ்டடி என்வாயர்ன்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து யூரோ யூஎஸ்டி அண்ட் ஜிபிபி யூஎஸ்டி வந்து உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். இப்போ okay, sorry, I skipped the video. Okay, so for beginners, Euro USD, AUD USD, USD CHF. Okay, so இந்த பர்டிகுலர் கரன்சிஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ மீடியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் வால்யூ இன்டர்மீடியட் நீங்கள் வந்து ஒரு செட் ஆஃப் வாட் யூ சே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க. நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் எடுத்து நீங்கள் வந்து யூ ஸ்டார்ட் சீயிங் ரிசல்ட்ஸ் அண்ட் எனக்கு உங்கள் போர்ட்ஃபோலியோ நீங்கள் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்டர்மீடியட் லெவலுக்கு போகலாம். ஓகே, எடுத்தோடனே இன்டர்மீடியட் லெவலுக்கு அண்ட் அட்வான்ஸ் லெவலுக்கு போக வேண்டாம். ஸோ இனிஷியலி ஸ்டார்ட் வித் லோ வாலடைல். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி யூரோ யூஎஸ்டி, ஏயுடி யூஎஸ்டி அண்ட் யூஎஸ்டி சிஹெச்எஃப் இதுக்குள்ளே நீங்கள் வந்து மூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இன்டர்மீடியட் இஸ் ஜிபிபி யூஎஸ்டி, யூஎஸ்டி ஜேபிஒய் அண்ட் யூரோ ஜேபிஒய். ஸோ ஹை வால்டாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் லெவல் ட்ரேடர்ஸ்க்கு ஜிபிபி ஜேபிஒய், XAU அண்ட் NAS 100. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமான ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். பட் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் இருக்கணும் அண்ட் உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இப்போ இன்டர்மீடியட்டில் போகிறீங்க அப்படின்னா 6 monthsக்கு மேலே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தட் இஸ் ட்ரேட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து யூ கேன் கோ ஃபார் இன்டர்மீடியட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 6 months go with low volatility. Second after 6 months medium volatility, அதுக்கப்புறம் ஒரு 6 monthsக்கு அப்புறம் high volatility. Then you can combine all this. எடுத்து வந்து நீங்கள் பெரிய பெரிய லீப்பாக எடுக்காதீங்க. ஓகே, இப்போ சூஸிங் த ரைட் பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இப்போ மார்னிங் ட்ரேடர்ஸ் நம்ம பார்த்துட்டோம்னா இப்போ வந்து யூஎஸ்டி ஜேபிஒயில் வந்து மோஸ்ட் ஆக்டிவ் டியூரிங் லண்டன் ஹவர்ஸ் டோக்கியோ ஹவர்ஸ் வித் ப்ரெடிக்டபிள் பேட்டர்ன்ஸ். இப்போது ஆஸ்திரேலியன் எக்கனாமிக் டேட்டா இருந்துச்சு உங்களுக்கு பற்றி இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஏயுடி ஜேபிஒய், ஏயுடி யூஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்திரேலியன் மார்க்கெட்டில் வந்து அதிகமான மூவ்மெண்ட் கிடைக்கும். பிகாஸ் அப்போ தான் ஆஸ்திரேலியனோட மார்க்கெட் ஓப்பன் ஆகும். அப்போ அண்ட் ஆஸ்திரேலியாவோட கம்ப்ளீட் வாட் இஸ் த ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பன்ஸ். ஸோ அப்படிங்கும்போது அங்கே வந்து ஏயுடி வந்து அதிகமான மூவ்மெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏயுடி வந்து பை பண்ணலாம். ஓகே, இப்போ என்எஸ்டி யூஎஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா கோரிலேட்ஸ் வித் ஏயுடி. ஸோ அதிகமான டிஃப்ரென்ஸ் இருக்காது. பட் இன் அ சென்ஸ் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக கிடைக்கும். ஓகே, தீஸ் ஆர் கால் மார்னிங் செஷன்ஸ். ஓகே, காம கண்டிஷன்ஸு ப்ராக்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி எடுத்து லண்டன் கேவ்ஸ். லண்டனில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான உங்களுக்கு வால்டாலிட்டி இருக்கும். வால்டாலிட்டி அப்பில் மார்க்கெட் அப்பில் போச்சு, தட் இஸ் பீக்கில் போச்சு அப்படின்னா நல்லா பீக்கில் போகும். டவுன் போச்சு ரொம்ப ரொம்ப ஸ்டீப்பாக ஃபால் ஆகும். இப்போ ஈவினிங் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூரோ யூஎஸ்டி பீக் லிக்விடிட்டி வால்டைல் டியூரிங் லண்டன் நியூயார்க் ஓவர்லேப். இந்த லண்டன் அண்ட் நியூயார்க்கோட ஓவர்லேப்பில் வந்து நீங்கள் இங்கே வந்து அதிகமான ஒரு பீக் பார்க்கலாம். இப்போ ஜிபிபி யூஎஸ்டி ஸ்ட்ராங் ட்ரெண்டிங் மூவ்மெண்ட் டியூரிங் போத் செஷன்ஸ். கோல்டு மேசிவ் அண்ட் US30 டோ ஜோன்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு தட் இஸ் கால் இண்டைசஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டோட கம்ப்ளீட் ட்ரேட் வந்து நீங்கள் அங்கே இது பண்ணலாம். ஓகே, ஸோ ஈவினிங் இஸ் வித் பிக் மணி மூவ்ஸ். ஓகே, நீங்கள் வந்து நிறைய வாட் இஸ் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் டைமில் அதிகமாக ஆக்டிவாக இருப்பாங்க. இப்போ ஒரு சாம்பிள் போர்ட்ஃபோலியோ எடுத்துக்கலாம், ஒரு சேஃப் ஃபவுண்டேஷன். ஓகே, நம்ம இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து நீங்கள் ஒரு 3 கரன்சி பேரை சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று யூரோ யூஎஸ்டி, யூஎஸ்டி ஜேபிஒய் அண்ட் ஏயுடி யூஎஸ்டி. ஸோ இந்த பர்டிகுலர் 3 கரன்சிஸ் வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு சின்ன தட் இஸ் கிவ் யூஸ் த ஸ்டார்டிங் புஷ். ஸோ அதில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ பேலன்ஸ்டாக இருக்குது. ஓகே, நான் வந்து நெக்ஸ்ட்டு இந்த பர்டிகுலர் கரன்சி நான் ட்ரேட் பண்ணி எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருச்சு. நவ் ஐல் கோ வித் த நெக்ஸ்ட் பேர்ஸ். ஓகே, இப்போ அதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி அண்ட் யூஎஸ்டி ஜேபிஒய். ஓகே, ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஸ்டேபிள் ஃபவுண்டேஷன் கிடைக்கும். இது வந்து உங்கள் மொமெண்டம் எப்படி பில்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் திஸ் இஸ் a சேஃப் ஹெவன். ஓகே, ஸோ இதில் வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து ஒரு ரிஸ்க் இருக்காது. ஓகே, ஸோ அப்படின்னு இருக்கும்போது வந்து நீங்கள் இந்த பர்டிகுலர் கரன்சியை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். ஓகே, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு அண்ட் ஐ வாண்ட் டு பி மோர் அக்ரெசிவ். ஓகே, நான் ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கரன்சிஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஜிபிபி யூஎஸ்டி, ஜிபிபி ஜேபிஒய்
and XAU, because GBP JPY is the beast அப்படின்னு இருக்கும்போது வந்து பிரிட்டன் அண்ட் ஜப்பானுக்கு நடுவில் இருக்க சண்டையில் நீங்கள் வந்து பங்கு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் XAU கோல்டு இஸ் கோல்டு வெர்சஸ் டாலர்ஸ். ஸோ இங்கே வந்து இன்ஃப்ளேஷன் ரேட்ஸு, அதுக்கப்புறம் ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸு இது எல்லாமே பேஸ் பண்ணி இங்கே மூவ்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இந்த இது வந்து அக்ரெசிவ் ட்ரேடர்ஸ்க்காக மட்டும்தான். ஓகே, ஸோ இது ஒரு சின்ன சார்ட்டு. ஸோ வால்டாலிட்டி எப்படி இருக்கும், ஒரு எப்படி வந்து நீங்கள் ப்ரைஸ் மூவ்மெண்ட் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஜிபிபி த பீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்குது. அது பார்க்குறோம் ஜிபிபி யூஎஸ்டி. ஸோ யூஎஸ்டி வந்து ஒரு மாட்ரேட் லெவலில், ரெண்டும் மாட்ரேட் லெவலில் இருக்கும். ஸோ ஏயுடி யூஎஸ்டி கொஞ்சம் அதிகமாக நீங்கள் மூவ்மெண்ட் பார்க்கலாம். யூரோ ஜேபிஒய் வில் பி ஈக்குவல், ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு யூஎஸ்டி கேட். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். ஜிபிபி அண்ட் இந்த ரெண்டு கரன்சி பிரிட்டன் அண்ட் யூஎஸ்டி அண்ட் பிரிட்டன் ஜப்பான், இது வந்து நீங்கள் அதிகமான ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு மூமெண்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஸ்ப்ரெட் வால்யூம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது டிப்பிக்கலாக வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ யூரோஎஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா அதோட வாட் இஸ் லோவர் காஸ்ட். ஓகே, இப்போ 0.01 to 0.5 பெப். இதில் வந்து என்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான் இருக்குது அப்படின்னா நான் இதில் இருந்து ட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி வந்து ஜிவிபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 0.5 to 1 பெப் வரைக்கும் உங்களுக்கான அஃபோர்டபுள். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அஃபோர்டபுள். ஸோ ஹை காஸ்ட் எங்கே அதிகமாக ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிபிபி ஜேபிஒய் இல்லை ஹை காஸ்ட் ஃபார் வால்டாலிட்டி. நெக்ஸ்ட் ஜேபிபி யூரோ ஜிபிபி would be around moderate. எக்ஸாட்டிக் பேஸ் எக்ஸ்பென்சிவ், எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்பென்சிவ் இஸ். ஒரு ட்ரேட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ப்ராஃபிட் பார்க்குறீங்க அப்படின்னா 10 to 50 பெப்ஸ்க்கு வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். இல்லை நீங்கள் இதுதான் அந்த எக்ஸ்சேஞ்சோட கமிஷன். இதை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாமே வந்து சம்பாதிக்கிறாங்க. ஓகே, ஸோ உங்கள் ஆக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, த பாத் இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் பேர்ஸ் வச்சு நீங்கள் யூ ஹேவ் டு மாஸ்டர் யுவர் செல்ஃப். ஓகே, ஸோ ஒரு 2 to 3 பேர்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை பற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க டீட்டெயிலாக. ஒரு பர்டிகுலர் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுங்கள் வித் 3 to 4 டிஃப்ரெண்ட் பேர்ஸ் வச்சு ஒரு 2 வீக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் ஸ்பெண்ட் இன் சென்ஸ் லைக் வித்தவுட் இப்போ ட்ரேட் பண்ணாமல் அந்த சார்ட்னோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, அது எந்த டைமில் அதிகமாக ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, எப்போ வந்து டவுன்ஃபால் ஆகுது, நியூஸ் ஈவெண்ட் வந்து அது எப்படி வந்து மூவ் ஆகுது, அதை பற்றின ஒரு 2-3 வீக்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பேப்பர் ட்ரேட். ஓகே, பேப்பர் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரேடிங் வியூலேயே உங்களுக்கு பேப்பர் ட்ரேட் ஒரு டெமோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் அதில் வச்சு நீங்கள் வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். நாட் த ரியல் மணி, வர்ச்சுவல் மணி. ஸோ டெமோ அக்கௌண்ட் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு ஃபெமிலாரிட்டி கிடச்சிருச்சுன்னா மட்டும் யூ கேன் கோ வித் வாட் யூ சே ரியல் மணி. ஓகே, ஸோ அது வரைக்கும் டு நாட் இன்வெஸ்ட் ரியல் மணி அண்ட் டு நாட் இன்வெஸ்ட் மோர் தென் 3000 rupeesக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. எனக்கு நான் நிறைய ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இனிஷியலி நீங்கள் உங்களுக்கு ஒரு ஃபெமிலாரிட்டி கிடைக்கிற வரைக்கும் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து வில் சி அபவுட் த டிஃப்ரெண்ட் நியூஸ். ஓகே, ஸோ அந்த பர்டிகுலர் நியூஸ் ஈவெண்ட்ஸு இதை பற்றிலாம் நம்ம வில் சி இன் லேட்டர். பட் இப்போதைக்கு வந்து நீங்கள் உங்களோட ஃபஸ்ட்டு எந்த டைமில் நீங்கள் அவைலபிளாக இருப்பீங்க, ஓகே, டு ஸ்டார்ட் ட்ரேடிங். உங்களுக்கு எப்போ வந்து ஒரு அந்த பர்டிகுலர் டைமில் வந்து யாருமே உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அட் த சேம் டைம் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அந்த பர்டிகுலர் சார்ட்டை பார்க்கும்போது. ஓகே, ஸோ அப்படின்னு இருக்கும்போது வந்து நீங்கள் எப்போ அவைலபிளாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எந்த டைம்ஸ் ஆஃப் செஷன், ஓகே, ஃபாரஸ்ட் ஃபேக்ட்ரியில் போயிட்டு எந்த செஷன் ரன் ஆகிட்டு இருக்கு, அதுக்கு எந்த பேர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டோக்கியோ செஷன் அப்படின்னா ஜேபிஒய் ஏயுடி இந்த பர்டிகுலர் செஷன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதே வந்து லண்டன் செஷன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து நீங்கள் வந்து ஜிபிபி, அதுக்கப்புறம் யூரோ இந்த செஷன் பார்க்கலாம். நீங்கள் யூஎஸ் செஷன் நியூயார்க் செஷன் ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் யூஎஸ்டி பேக் பண்ண கரன்சிஸ் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செஷன்ஸ். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சைக்கலாஜிக்கல் கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது வந்து இப்போ நீங்கள் காம் மார்க்கெட் சூஸ் பண்ணணும், அதே தான். ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும். நீங்கள் காமாக ட்ரேட் பண்ண நினைக்கிறீங்களா, இல்லை ஃபாஸ்ட்டாக நீங்கள் பண்ணுங்கள், இல்லை க்ளீனாக வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு பார்க்குறீங்களா, பிகாஸ் ஆல் திஸ் வில் ஹாவ் அ மேஜர் எஃபெக்ட்.
in your trading journey. ஓகே. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் இது பண்ணணும். ஓகே. ஸோ இது வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ, ஒரு எக்ஸாம்பிள் போர்ட்ஃபோலியோ. இஃப் யூ வாண்ட் யூ கேன் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட், அது நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, என்னென்ன கரன்சிஸ் வந்து. ஸோ ஃபஸ்ட் வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஒரு யூரோ யூஎஸ்டி, யூஎஸ்டி ஜேபிஒய் அண்ட் ஏயுடி யூஎஸ்டி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து யூஎஸ்டி, தட் இஸ் அது பிகாஸ் அதில் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஃபெமிலாரிட்டி வந்திருக்கும். ஸோ ஜிபிபி யூஎஸ்டியை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் யூஎஸ்டி ஜேபிஒயை நீங்கள் கன்சிஸ்டன்ட் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அக்ரெசிவாக ஒன்ஸ் நீங்கள் அதுலேயும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு வரும்போது வந்து நீங்கள் யூ கேன் டேக் இன் கோல்டு. ஓகே. ஸோ இப்படி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போர்ட்ஃபோலியோ நீங்கள் பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் டு கோ டு நெக்ஸ்ட் லெவல். ஓகே. ஸோ இதுதான் இன்னைக்கோட சம்மரி. ஸோ நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கரன்சி பேர்ஸை பற்றி பார்த்தோம் அண்ட் அது எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மேஜர் பேர்ஸ்னா என்ன, எக்ஸாட்டிக் பேர்ஸ்னா என்ன, மைனர் பேர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ஃபேக்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ எப்படி வந்து ஒரு பர்டிகுலர் பேரை வந்து நம்ம பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும்னு பார்த்தோம். ஓகே. நெக்ஸ்ட்டு த லாஸ்ட் பார்ட் இஸ் லைக் build a 3-pair portfolio. Okay, instead of trading everything, master these 3 pairs completely. So இதை பற்றி நம்ம பார்த்தோம். ஓகே. இப்போ வந்து இன்னைக்கோட கோட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கோட கோட் வந்து the goal isn't to trade every pair, it is to master few pairs completely. Okay, recognize these personal by market conditions and specialize beat dissatisfactions in the forex trading. ஓகே. ஸோ பீஸ்ட் இதை வந்து நம்ம ஸ்பெஷலைஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேசிக் ட்ரேட் கரன்சிஸ்லாம் நம்ம பார்க்கணும். ஓகே. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து ஐ திங்க் இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ திஸ் இஸ் வேர் வி ஸ்டாப் ஃபார் திஸ் பர்டிகுலர் வீடியோ. ஓகே. அண்ட் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் டூ ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் புரியல, அதை பற்றின இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சாட் பாக்ஸ். அண்ட் எனக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்தது. ஐ met lot of people came and met me and asked me like நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சாட் பாக்ஸில் போடுங்க அண்ட் ஐல் create a separate video for your clearing all your doubts. ஓகே. ஸோ அதை பற்றி நம்ம query பண்ண வேண்டாம். ஸோ இது வந்து ஒரு ஜேர்னி தான். நம்ம எல்லாமே இன்னும் அந்த லேர்னிங் ஃபேஸில் தான் இருக்கும். ஸோ அந்த லேர்னிங் ஃபேஸில் இருக்கும்போது உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரலாம். அந்த டவுட்ஸ் வரும்போது நீங்கள் கிளியர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் இது பண்ண அட் த சேம் டைம் ஐ வில் ஆல்சோ லேர்ன் அ லாட். ஓகே. ஸோ அப்படின்னு இருக்கும்போது அண்ட் the one final thing that I would like to tell you is thank you for like supporting me throughout my videos. ஸோ நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ எல்லோரும் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணக்கு ஒரு மீட் பண்ணி அந்த பேசினதுக்கு எனக்கு கால் பண்ணி என்னை விஷ் பண்ண ரொம்ப தேங்க்ஸ். ஓகே. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கு அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் இந்த பர்டிகுலர் வீடியோஸ் வந்து யாருக்கா ஹெல்ப் ஆகும், எனி ஒன் கேன் ஸ்டார்ட் அப்படின்னா ப்ளீஸ் டூ ஷேர் திஸ் வீடியோ and please subscribe. If you not subscribe the video, please do subscribe. லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் போடும்போது வந்து உங்களுக்கு அதை பற்றின ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஸ்டேயிங் till the end and we'll meet you in the next video. So thank you for your wonderful time.